கோயம்புத்தூர்னாலே எனக்கு ஸ்பெஷல் மெமரிஸ் தான். எப்போ கோயம்புத்தூர் போகணுன்னு சொன்னாலுமே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடும். ஏன்னா எனக்கு அங்கே நிறைய மெமரிஸ் இருக்குது. நான் 3 இயர்ஸ் அங்கே தான் ஒர்க் எஸ்பெஷலி நான் எங்கள் அப்பாவோட அங்கே தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். நானும் எங்கள் அப்பா பெரிய ஃபுட்டீஸ். எஸ்பெஷலி வெஜ் ஹோட்டல் எங்கெங்கெல்லாம் நல்லாயிருக்கோ தேடி தேடி சாப்பிடுவோம். அதே மாதிரி தான் சாந்திகிரி எப்போ வந்தாலுமே அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். ஒரு ஸ்டாலுக்காக பீட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயம்புத்தூர் போயிருந்தேன். முதல்ல போய் அங்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பீட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். குவாலிட்டி சூப்பராக இருந்தது, அஃபோர்டபுள் ரேஞ்சில். மத்தியானத்துலேருந்து சாப்பிடவே இல்லை. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரீட் சைடில் இருக்கிற கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் அப்படியே வாங்கி கொஞ்சம் குறிச்சிட்டு அப்புறம் அங்கே ஃபேமஸ், நான் இதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலே பார்த்துருக்கேன். ஃபேமஸாக அங்கே வந்து 10 ரூபாய்க்கு ஒப்பிட்டு தருவாங்க. அதையும் வாங்கி டேஸ்ட் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே ஊருக்கு கிளம்பியாச்சு. அடுத்தடுத்த விலாகில் வந்து நான் வந்து ஸ்டால் போட்டு முடிச்சிட்டேன் ஆல்ரெடி. அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, ப்ராஃபிட் எல்லாம் எப்படி வந்தது, அதில் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறேன். மேபி பிகினர்ஸாக இருந்தால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.